Hi friends, welcome to 3 Star Designs. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் saree ஃபால்ஸ் எப்படி தைக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பட்டு சேலைக்கு ஃபால்ஸ் அடிக்கும்போது ரொம்ப பேருக்கு இந்த பிரச்சனை வரும். மேலே சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை எப்படி நம்ம சரியாக தைக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம saree ஃபால்ஸ் அடிக்கும்போது சேலையோட உள்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேலையோட ஓரத்தை மடிச்சடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10 இன்ச்சுக்கு நம்ம விட்டுட்டு 10லேருந்து 11 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இப்போ ஃபால்ஸை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நம்ம இப்போ தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நேராக இதே மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் தூரம், அதாவது கொஞ்சம் தூரம்னா ஒரு 10-11 இன்ச்சுக்கு நீங்கள் நேராக தையல் போட்டுக்கிட்டே வாங்க. 10-11 இன்ச்சு அடித்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட்ஸு ரொம்ப குட்டியாக பிடிச்சாலே போதும். நீங்கள் ரொம்ப சின்னதாக பிடிச்சாலே போதும். இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் பிடிக்கும்போது பட்டு சாரி பார்டர் பெருசாக இருந்தாலுமே நமக்கு ஃபால்ஸு ரொம்ப அழகாக தெரியும். படிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா சுருக்கம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு 10-15 இன்ச்சுக்குமே நம்ம ஒரு சின்ன ஃப்ளிட்ஸ் பிடிச்சிக்கிட்டே வரணும். பார்டர் ஒரு சமயம் சின்னதாக இருந்துச்சுன்னா 10 இன்ச்சுன்றது நம்ம ஒரு 20 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சாலே போதும். அங்கங்கே பிடிச்சாலே போதும். பார்டர் பெருசாகும்போது தான் நமக்கு இந்த ஃபால்ட் அதிகமாக வரும், சுருக்கம் இருக்க மாதிரி. ஸோ பார்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கேப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 20 இன்ச்சில் ஒரு ஃப்ளிட்ஸ் பிடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 10-15 இன்ச்சில் நீங்கள் ஃப்ளிட்ஸ் பிடிச்சிட்டே தைச்சிங்கன்னா பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபால்ஸ் நீங்கள் தைக்கும்போது சாரிக்கு இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக ஃப்ளிட்ஸ் பிடிச்சாலே போதும். நம்ம இப்போ ஃபுல்லாக திரும்ப நேராக தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ ஃபால்ஸ் எண்டு முடிகிற இடத்துல ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த எண்டுலேருந்து தையல் போட்டு நம்ம அந்த கார்னர் வரைக்கும் தையல் போட்டு நிப்பாட்டிடலாம். இப்போ திரும்ப மேல் பக்கம் ஃபால்ஸோட மேல் பக்கம் நம்ம தையல் அடிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரியே தையல் நேராக போட்டுகிட்டே வாங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இதே நம்ம ஃப்ளிட்ஸ் பிடிக்காமல் ஃபால்ஸ் அடித்தோம்னாக்கா இந்த மாதிரி பார்டர் சாரிக்கெல்லாம் சுருக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பட்டு சாரிக்கெல்லாம் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இதே பட்டு சாரிக்கெல்லாம் சின்ன பார்டராக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 20 இன்ச்சுக்கு ஒரு தாட்டி சின்ன ஃப்ளிட்ஸ் பிடிச்சா நீங்கள் போதும். பார்டர் இல்லாத சாரினா நம்ம நேராகவே சும்மா தையல் அடிச்சுக்கிட்டே போனால் போதும். இப்போ எண்டில் நம்ம தையல் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சாரியோட ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.